வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர் கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். வாரிசு அரசியல் வந்துவிட்டது என்கிறார்கள். 2 பேரை அவர்கள் குறிவைக்கிறார்கள். அவங்க அப்பா மாதிரி அந்த அரசியலுக்கு வந்தா அது வாரிசா? சில பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஒண்ணு வச்சுங்க. அவர் பெத்த மகன் தேர்தலுக்கு வந்தான். ஸ்ரீபெரும்புதூரிலே மனித வெடிகுண்டிலே சுக்குநூறாக்கி விட்டானே, அது வாரிசு அரசலா? தியாகம் இல்லையா? நான் பிரதம மந்திரியை பணிவன்போடு கேட்கிறேன், இந்த தியாகம் புரிந்தவர்கள் உங்கள் கட்சியில யாராவது இருக்கிறார்களா? இருந்தார்கள். நான் மிசாவில் இருக்கும் போது வாஜ்பாய் இருந்தார். நீங்கள் இருந்தீர்களா? நீங்கள் இருந்தீங்களா? அமித்ஷா இருந்தாரா? அது வேற யாருக்கு இருந்தார்களா? எனக்கு எல்லா சண்டையும் தெரியும். ஒண்ணு வச்சுங்க, கிட்டத்தட்ட நான் 50 வருஷமா தொகுதியில் இருக்கிறேன். இந்த தொகுதியில ஆடுற அருகும்புல் அசைவு கூட எனக்கு தெரியும். இந்த நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்மை பற்றி அல்லது வேறு அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள்? பிஜேபியில் இப்பொழுது பிஜேபி ஒன்றுதான் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? திமுக ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கிறார்களா? தொழிற்சாலை வளரவில்லை என்கிறார்களா? லாண்ட் ஆர்டர் இல்லை என்கிறார்களா? கல்வித்தரம் வளரவில்லை என்கிறார்களா? ஏதாவது அப்படி குறையா சொல்லி இருக்கிறார்கள்? இல்லை. அதாவது வாரிசு அரசியல் வந்துவிட்டது என்கிறார்கள். 2 பேரை அவர்கள் குறிவைக்கிறார்கள். வாரிசு அரசியல் கூடாது என்று நினைப்பது, அவங்க கட்சியிலேயே பல பேருக்கு வாரிசு பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் அதை விட்டு நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அதற்கு பிறகு இது சோனியா, இவர்களாக வந்து கொண்டிருக்காங்க, ராகுல், இது வாரிசு அரசியல் என்கிறார். இங்கே எதை சுட்டி காட்டுகிறார் என்றால், தலைவருடைய மகன் ஸ்டாலின் இதை வாரிசு என்கிறார். நான் கேட்கிறேன், வாரிசு என்றால் என்ன? ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆம்பளையா இருந்தா புள்ள பெற்றுக்கிறான், அவங்க உள்ள அப்பா மாதிரி அந்த அரசியலுக்கு வந்தா அது வாரிசா? சில பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஒண்ணு வச்சுங்க. வாரிசா இருக்கலாம், ஆனால் வாரிசு வார்த்தெடுத்த சிற்பம் போல் அவன் தியாக தழும்பேறியவருக்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்களைத்தானே வாரிசாக இருக்கிறோம். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, அந்த குடும்பம் என்ன உங்கள் குடும்பம் மாதிரியா? நடுத்தருவிலிருந்து தரித்திர நாராயணனா இருந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்தவர்களா? அவங்க அப்பா மோதிலால் நேரு மிகப்பெரிய பணக்காரன். ஆனந்த பவன் என்ற ஒரு அற்புதமான மாளிகை கட்டி இருக்கிறார். மிகப்பெரிய வக்கீல். அவர் வீட்டிலே பிறந்த ஒரே மகன் நேரு. அவருக்கு தாலாட்டுகிற தாதி வெள்ளக்காரி. அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிற வெள்ளக்காரன். அவருக்கு ஷூ பாலிஷ் போடுகிற ஒரு வெள்ளைக்காரன். குதிரை ஏற்றங்க அடுத்து கொடுத்த ஒரு வெள்ளைக்காரன். அவங்க வீட்டிலே சமையல்காரன் வெள்ளைக்காரன். ஆளுகிற வெள்ளைக்காரர்கள் அவங்க வீட்டில் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர் இங்க படித்து லண்டனுக்கு போனார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் 4 வாசுபடி இருக்கும் வெளியில இடத்துக்கு. இந்த மகன் எந்த வாசுபடியில் போனானா, கிழக்கு வாசுபடியில் போனா, அங்க போய் கார் இல்லைன்னா அவன் மறுபடியும் கிழக்குக்கு வரணும், கிழக்கில் இல்லைன்னா வடக்கு வரணும், மகன் அலையக்கூடாது என்று 4
வாசிப்படத்திலையும் 4 கேட்லையும் 4 காரு நிறுத்திய மகத்தான மோதிலால் நேரு அத்தகைய பணக்காரர். அவ்வளவு செல்வாக்கிலே வளர்ந்தவர். 16 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 16 ஆண்டு காலம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 16 ஆண்டு காலம். தன் மனைவிக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு பிறகு மனைவியோடு கூட அவர் தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஒரு முறை இந்திரா காந்தி அவருடைய பர்த்டேவுக்கு போய் அப்பாவுக்கு முத்தம் கொடுக்க போறார். ஆனால் கம்பி எட்டவில்லை குழந்தைக்கு. அதை கூட எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட 10 ஜெயிலில் 16 ஆண்டு காலம் இருந்தவர். அவர் வாரிசு அரசலா? அவருக்கு பிறந்த அந்த அம்மையார் பாவம் அன்றைக்கு திடீரென்று அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறவனே சுட்டானே. சுட்டபோது கேட்டார் அம்மா, அப்பா என்ன செய்யற நீ, என்ன செய்யற என்று கேட்டார். அடுத்து கொண்டு போட்டான். இந்த மண்ணில் ரத்தத்தை சிந்தி தியாகத்தை புரிந்தார்களே, அது வாரிசரசலா? அவர் பெத்த மகன் தேர்தலுக்கு வந்தான். ஸ்ரீபெரும்புதூரிலே மனித வெடிகுண்டிலே சுக்குநூறாக்கி விட்டானே, அது வாரிசரசலா? தியாகம் இல்லையா? இவ்வளவும் அந்த அம்மையார் இளம் விதவியாகி சோனியா காந்தி நின்ற பொழுது, இந்த நாடே அலண்டு போயிருக்கிற பொழுது, இன்னொரு இந்தியாவுடைய மகன் பிளைட்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போனார். குடும்பமே ஒவ்வொருத்தராக இறந்து போனார்கள். இத்தாலியிலே பிறந்த சோனியா இங்கே ராகுலுக்கு வந்து நின்றார். அவருக்கு ஒரு பெண்ணு, ஒரு பிள்ளை. அந்த அம்மையாரை கலைஞர் சொன்னார், அடுத்த தேர்தலில் நம் கூட்டணி இருக்கும்போது அடுத்த பிரதமர் சோனியா காந்தி தான் என்று சொன்னார். காங்கிரஸ்கார் கூட சொல்லவில்லை, நாம் தான் சொன்னோம். இந்தியா ஏற்றுக்கொண்டது, மகத்தான வெற்றி பெற்றது காங்கிரஸ். நம்முடைய கூட்டணி தங்க தாம்பாளத்தில் வைத்து அந்த அம்மையாருக்கு பிரதமர் பதவியை கொண்டு போய் அவர் வீட்டில் கொடுத்த பொழுது அந்த அம்மையார், எனக்கா கையெடுத்து கும்பிடுகிறேன், எனக்கு வேண்டாம் பிரதமர் பதவி என்று சொன்னாரே, அது எவ்வளவு பெரிய தியாகம். பஞ்சாயத்து போர்டு மெம்பரை விடமாட்டேன்றான், பிரதமரை வேண்டாம் என்று சொன்னாரே, யுனானிமஸ்லி எலெக்டட். ஆகையினால் சரி, எங்களுக்கு வாங்க. எங்கள் தலைவர் பாம்புக்கும் கீரிக்கும் போராடல படப்படலையா? ரயிலுக்கு முன் தலையை வைக்கவில்லையா? 6 மாத கடுங்காவல் இல்லையா? இந்திய எதிர்ப்பில் பாளையங்கோட்டையில் இல்லையா? அவர் பெற்ற மகன் மிசாவில் என்ன ஆனா? கலைஞர் நானும் டான் பாஸ்கோவில் மெட்ராஸில் பேசிவிட்டு வருகிறோம். வந்த உடனே சொன்னார்கள் ஆட்சி கலைந்து விட்டது என்று. உடனே போலீஸ் சொன்னான், எல்லோரையும் அரெஸ்ட் பண்ண போகிறோம் மிசாவில் என்றார்கள். நான் அங்கிருந்தால் எவனும் வாழைப்பழம் கூட வாங்கி தர மாட்டான் என்று நான் வண்டி எடுத்து ஊருக்கு வந்து விட்டேன். ஆனால் இங்கே கொண்டு போட்டார்கள். இது நம்முடைய பரவாயில்லை, இந்த ஜெயில் மரியாதையாக நடத்தினான். ஆனால் சென்னையில் என்ன நடந்தது? உள்ளே போகிறவரையெல்லாம் அடி அடி என்று அடித்தான். வேடவேந்தன் கொஞ்சம் பின்னாலே பட்டக்ஸ் பெருசா இருக்கும், அடிச்சான். கீழே தசை 1 கிலோ கீழே விழுந்தது. எல்லாம் மாறனை அடிச்சு கீழே தள்ளினான். அதே மாதிரிதான் 23 பேர் ஒரு ரூம்ல போட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அடிக்கிற பொழுது ஸ்டாலின் சுருண்டு விழுந்தார். இன்னும் 5 அடி மேலே விழுந்தார். அவர் செத்து போய் விடுவார் என்று கருதிய சிட்டி பாபு ஓடி போய் அவர் மேலே விழுந்தான். அந்த அடி சிட்டி பாபுக்கு விழுந்தது. சிட்டி பாபு செத்தார், ஸ்டாலின் பிழைத்தார். இன்றைக்கு தியாகம் செய்து இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். நான் பிரதம மந்திரியை பணிவன்போடு கேட்கிறேன், இந்த தியாகம் புரிந்தவர்கள் உங்கள் கட்சியில் யாராவது இருக்கிறார்களா? இருந்தார்கள். நான் மிசாவில் இருக்கும் போது வாஜ்பாய் இருந்தார். நீங்கள் இருந்தீர்களா? நீங்கள் இருந்தீங்களா? அமித்ஷா இருந்தாரா? அது வேறு யாருக்கு இருந்தார்களா? ஆக தியாகம் என்பது ஒரு கட்சிக்கு சொந்தம் அல்ல. எவருக்கு தியாகம் புரிகிற எண்ணம் இருக்கிறதோ அவன் தான் தியாகி. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இருப்பதை இழப்பது தியாகம் என்று சொன்னார். நான் தான் புதுசாக அரசானாங்க. என்னை கொண்டு போய் ஒரு 5-6 பேரோடு சேர்த்து சென்னை ஜெயிலில் கொண்டு போய் விட்டாங்க. பிறகு மறுநாள் காலையில் நமது விருதுநகர் சீனிவாசன் எல்கடேஸ் எல்லாம் 250 பேர் உள்ளே வந்தாங்க, மாணவர்கள். ஒரே ரகலை சாப்பாட்டில் சரியில்லைன்னு. அண்ணா ஜெயிலில் எங்களோடு இருந்தார். அவர் வந்து உட்கார வச்சு சொன்னார், நீங்கள் தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க. தியாகம் என்பது என்ன?
இருப்பது இழப்பது. அத்தை மகள் காதலிச்சிட்ட, அத்தை மகள் சொத்தோடு வர்றா, எனக்கு அது வேண்டாம், நான் வரி விழா வந்தாலும் நான் விரும்பியவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னால் அது தியாகம், புரிஞ்சிட்டேன்னு அர்த்தம். அது மாதிரி தான் நீங்கள் ஹாஸ்டலில் சூடான இட்லி தலைவாழையில் சாப்பிடுவீங்க, இங்கே தட்டில் தான் கொடுப்பான், அதை ஏற்றுக்கிற சாப்பிட்றது தான் தியாகம் என்று அண்ணா 65 சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த இயக்கங்களை செய்ததற்காக கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மிகப்பெரியவர், நான் அவரை மதிக்கிறேன், பிரதமர் அவர்களே, அவர் வாயிலிருந்தா வருவது இன்னும் தேர்தலுக்கு பிறகு இந்த திமுக இருக்காது என்று. பெரியவர் அவர்களே, இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இந்த திமுகவுக்கு வயசு என்ன தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கிறார். இந்த தியாகத்தை செய்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? தியாகத்திலே அண்ணா சொன்னார், இது தியாகத்திலே புழுத்த புழு, இதை வேறொரு பாஷாணத்திலே புழுத்த புழு, வேறொரு பாஷாணம் இதை கொல்லாதுன்னு சொன்னார் அண்ணா. ஆகையினால் அவர் அதை தேர்தலாக வைத்து தேர்தல் இருக்கிறார். ஆக இந்த தேர்தல் எதை வைத்திருக்கிறார்கள் என்றால், ஆட்சி மாற்றத்திலே வைக்க பெரிய தத்துவங்கள் அல்ல, வாரிசு அரசியலா இல்லையா என்பதை வைத்துதான் இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது. அவையெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், 10 ஆண்டு காலம் நாம் வனவாசத்தில் இருந்தோம். 10 ஆண்டு காலத்தில் யாரும் பஞ்சாயத்து போர்டு மெம்பர் கிடையாது, தலைவர் கிடையாது, எந்த விதமான பதவியிலும் கிடையாது. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து இப்போ ஊருக்கு ஊர் தலைவன், ஒவ்வொருத்தரும் 10 கவுன்சிலர், யூனியனில் மெம்பர்கள், ஒரு அதுக்கு சேர்மன், இப்போ எல்லாம் அங்கங்கே நிறைய பேர் அந்த பதவி இந்த பதவி இருக்கீங்களே. இது நாம் ஆட்சிக்கு வந்ததா இல்லையா? இப்போ நமக்கு என்ன சண்டை? இந்த டெண்டர் பூரா நான் எடுத்துக்கிறதா, நீ கொடுக்கறதா, இல்லை எம்எல்ஏ எடுத்துக்கிறதா, உங்களுக்கு கொடுக்கறதா? இதானே சண்டை. எனக்கு எல்லா சண்டையும் தெரியும். ஒன்று வச்சுங்க, கிட்டத்தட்ட நான் 50 வருஷமா தொகுதியில் இருக்கிறேன். இந்த தொகுதியில் ஆடுற அருகும்புல் அசைவு கூட எனக்கு தெரியும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.